ரைஸ் மிச்சமாயிடுச்சுன்னா, அத இந்த மாரி வெரைட்டி ரைஸா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஜஸ்ட் வத்தல் மட்டும் வச்சு குடுத்தாலே போதும். அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். இது மிச்சமான சாதத்துலாம் செய்யணும்னு இல்ல. இத நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்குமே ட்ரை பண்ணலாம். வெல்கம் டூ லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ் எபிசோட் 2. இந்த ரெசிபி பண்றதுக்கு முதல்ல கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்க உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பருப்போட அளவு இன்னும் கூட அதிகமா நீங்க சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டா. இது நல்லா பொன்னிறமா வறுபட்டதுக்கு அப்புறமா, இதுல 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 வரமிளகா, 1 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா, இதுல 2 கப்பு ரைஸ் சேர்த்துக்கலாம். நல்லா உதிரி உதிரா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். இது சேர்த்துட்டு, இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துட்டு, இது மிக்ஸ் பண்றது வந்து ரொம்ப லைட்டா தான் மிக்ஸ் பண்ணணும். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். லைட்டா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப போட்டு குழைய விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு, கடைசியா முக்கியமான இன்கிரீடியன்ட் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய இந்த அளவுக்கு திக்கா கரைச்சுக்கணும். தண்ணியா கரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு திக் பேஸ்ட் மாரி கரைச்சு, இது ஒரு 2 டீஸ்பூன் அளவு இருக்கும். இதையும் கலந்துட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு கடைசியா கருவேப்பிலையோ, கொத்தமல்லியோ எதையோ தூவி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்க. அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.